சாதாரணமா நம்ம வாழ்க்கையில ஒரு அழகான காட்டு பூவை பாக்குறோம்னு வச்சுப்போம். அத ரசிக்கிறோம். ஆனா அடுத்த கணமே நமக்கு என்ன தோணும்? உடனே அத பறிச்சுக்கணும்னு தோணும். ஆமா. கரெக்ட். உடனே அந்த பூவை பறிச்சு நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும்னு ஒரு ஆசை வரும் இல்லையா? ஆனா அந்த பூவை செடியில இருந்து பறிச்ச அந்த வினாடியே அதோட உயிரோட்டம், அதோட உண்மையான அழகு ரெண்டுமே அழிஞ்சிடுது. கண்டிப்பா. அது வெறும் சக்க மாரி ஆயிடும். நாம எதை ரொம்ப நேசிக்கிறோமோ அதையே ஒரு கூண்டுக்குள்ள அடைக்க நினைச்சு அதோட இயல்பை முற்றிலுமா சிதைச்சிடுறோம். இது மனித மனதோட ரொம்பவே இருண்ட, அதே சமயம் ஒரு விசித்திரமான முரண்பாடு. ரொம்ப ஆழமான உண்மை இது. இந்த ஆழ்ந்த ஆய்விற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்மளோட பயணம் வெறும் மேலோட்டமான விஷயங்களை பத்தி கிடையாது. ஓஷோ அவர்கள் கௌதம புத்தரின் தம்ம பதம் குறித்து ஆட்சிய 107வது சொற்பொழிவின் ஆடியோவை நாம முழுமையா உள்ளிறங்கி ஆராய போறோம். இதுல மனித உளவியலோட மிக ஆழமான மர்மங்களை ஓஷோ வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. ஆமா, புத்தரின் வாழ்க்கையில நடந்த ஒரு 4 சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வச்சு இது அவர் விளக்குறாரு. சரி, இதை நாம் விரிவாக பிரித்து பார்ப்போம். முதல் நிகழ்வே நம்மளோட அந்த பூவை பறிக்கிற மனநிலையை சுற்றியே வருது. அதாவது அந்த ஈர்ப்பு சம்பந்தப்பட்ட கதை தானே. அதேதான். ஒரு இளம் துறவி இருக்காரு. அவர் மேல ஒரு அழகான பெண் ஈர்க்கப்படுறாங்க. அந்த துறவியை எப்படியாவது தன்னோட வலையில விழ வச்சு அவரை உலக ஆசைகளுக்குள்ள இழுத்து ஒரு சம்சாரியா மாத்தணும்னு அந்த பெண் ஆசைப்படுறாங்க. ஆனா இங்க நாம யோசிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. உலகத்துல எத்தனையோ ஆண்கள் இருக்கும்போது அவங்க ஏன் குறிப்பா ஒரு துறவியை தேர்ந்தெடுக்கணும்? ஓ, அது நல்ல கேள்வி. ஏன் அப்படி? அதுதான் மனித மனதோட ஒரு மிகப்பெரிய பலவீனம். எப்படி சொல்றது? எது நமக்கு எளிதில் கிடைக்காதோ, எது நம்ம கட்டுப்பாட்டுக்கு வெளியே சுதந்திரமா இருக்கோ, அதன் மீதுதான் மனம் எப்போதுமே ஈர்க்கப்படும். நிஜமாவா? அப்போ அந்த துறவியோட அழகு காரணம் இல்லையா? நிச்சயமா இல்ல. ஒரு சந்நியாசி ஏன் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கவர்ச்சிகரமா தெரியறாருன்னா, அவர் உலக ஆசைகளை விட்டு விலகி நிற்கிறாரு. அவர் மேல வந்த ஈர்ப்பு அவரோட உடல் அழகு மேல வந்ததில்ல. ஓஹோ. அவர் உள்நோக்கி பயணிக்கும் அந்த சாஸ்வதமான தன்மையில, அதாவது அவரோட ஆன்மாவின் அழகுல இருந்து உருவானது. இத ஓஷோ ஒரு அற்புதமான உதாரணத்தோட விளக்குறாரு. என்ன உதாரணம்? ஒரு அகல் விளக்கு இருக்கு. அது அணைஞ்சு கிடக்கும்போது அது வெறும் மண்ணால செய்யப்பட்ட ஒரு சாதாரண பொருள்தான். அது யாரும் பெருசா கவனிக்க மாட்டாங்க. ஆமாம், அது ஒரு மூலையில தான் கிடக்கும். கரெக்ட். ஆனா அந்த விளக்குல நெருப்பு ஏத்திட்டா அந்த எரியும் தீபத்தோட வெளிச்சம் வந்த உடனே அந்த மண் விளக்கு முக்கியமற்றதாகி விடுது. நம்மளோட கவனம் முழுசும் அந்த ஒளியின் மேலதான் இருக்கும். அடடே, அப்போ ஒரு சம்சாரி கிட்ட வெறும் உடல் மட்டும்தான் இருக்கு. அதாவது அந்த அணைந்து போன மண் விளக்கு மாதிரி. ஆமா, மிக சரியா சொன்னீங்க. ஆனா ஒரு துறவி கிட்ட அந்த பற்றுதல் இல்லாத ஆன்மீக ஒளி எரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒளிய பார்த்து தான் இந்த பெண் மயங்குறா. ஆனா என்ன ஒரு சோகம்னா, அந்த ஒளிய ரசிக்காம அந்த ஒளிய தன் வசப்படுத்திக்க நினைக்கிறா. அதுதான் அவ செய்யற மிகப்பெரிய முட்டாள்தனம். இதை இந்த பறவை உதாரணத்தோட சொல்லலாம். வானத்துல சுதந்திரமா பறக்கிற ஒரு பறவைய பார்த்து ஆசைப்பட்டு அத பிடிச்சு தங்க கூண்டுல அடைச்சா என்ன ஆகும்? அது செத்துடும், இல்லனா அதோட இயல்பு போடும். அதேதான். அந்த பறவைக்கு தங்கக்கூண்டு கிடைக்கலாம். ஆனா எந்த சுதந்திரத்தை பார்த்து அவங்க ஆசைப்பட்டாங்களோ அந்த சுதந்திரமோ அழகும் முற்றிலும் அழிஞ்சிடும் இல்லையா? கண்டிப்பா. அந்த பெண் அந்த துறவியை அடைய நினைப்பதும் இதே போலதான். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு போராடி அடைந்த பொருட்கள் அல்லது உறவுகள் கிடைச்ச கொஞ்ச நாள்லயே ஏன் உங்களுக்கு சலித்து போகுது? ஏன்னா நம்ம மனசு எப்போதுமே கிடைக்காத ஒன்னை தேடிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை சிறைப்பிடிச்ச உடனே அதோட உண்மையான இயல்பு அழிஞ்சிடுது. நம்ம ஈர்ப்பும் மாயமா மறைஞ்சிடுது. அது ஒரு கசப்பான உண்மைதான். அந்த பெண்ணுக்கு தெரியல. ஒருவேளை அந்த துறவி அவளோட ஆசைக்கு இணங்கி சந்நியாசத்தை விட்டுட்டு சம்சாரியா மாறுனா அடுத்த நொடியே அவர் மேல அவளுக்கு இருக்கிற ஈர்ப்பு காணாம போயிடும்னு. ஏன்னா அவர் ரசிச்ச அந்த சுதந்திரமே அவர்கிட்ட இருக்காது. கரெக்ட். இப்போ அந்த இளம் துறவி மெல்ல மெல்ல அந்த பெண்ணோட வலையில விழ ஆரம்பிக்கிறாரு. அவளோட ஆசை வார்த்தைகள், அவங்க வீட்டின் வசதிகள், அரண்மனை எல்லாமே அவரை சலனப்படுத்துது. ஐயோ. அவர் தன்னுடைய சந்நியாச உடைகளை கழட்டி வீசிட்டு உலக ஆசைகளுக்குள்ள திரும்பவும் நுழைய தயாராகிறாரு. ஆனா இங்கதான் கதையோட மையப்புள்ளி இருக்கு. அந்த மரத்தடியில உட்கார்ந்து இதையெல்லாம் புத்தர் அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னது? வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரா? அவர் அந்த துறவியை தடுத்து நிறுத்தவே இல்லையா? இல்லவே இல்ல. அவர் அமைதியா இருந்தாரு. எனக்கு இது உண்மையிலேயே பெரிய குழப்பமா இருக்கு. ஒரு குருவோட வேலை என்ன? தன் கண் முன்னாடி ஒரு சீடன் தவறான பாதையில போகும்போது உடனே தலையிட்டு, டே என்ன பண்ற, உன்னோட ஆன்மீக வாழ்க்கையை நாசம் பண்ணிக்காத
அப்படின்னு தடுத்து நிறுத்த வேண்டாமா? சாதாரணமா நாம் அப்படிதான் நினைப்போம். ஆமா, ஏன் புத்தர் அமைதி காத்தார்? அந்த துறவி வீழப்போகும் அந்த இறுதி விழும்பு வரை அவர் ஏன் ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தார்? ஒரு உண்மையான குருவுக்கும் சாதாரண மத போதகர்களுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். ஒரு உண்மையான குரு தன் சீடனுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பார். ஓ, தவறு செய்வதற்கான சுதந்திரம் கூடவா? ஆமா, அந்த சுதந்திரத்துல ஒரு சீடன் தன் சொந்த விருப்பத்தின் பேரில் தவறு செய்வதற்கான உரிமையும் அடங்கும். ஏன் தெரியுமா? மற்றவர்கள் பயமுறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ ஒருத்தரை நல்வழிப்படுத்தினா அது நிரந்தரமா இருக்காது. அதாவது உள்ளுக்குள்ள அவங்க மாறல. அவரை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தியிருந்தா அந்த துறவி உடலளவில அங்கே இருந்தாலும் மனதளவில காலம் முழுவதும் அந்த பெண்ணோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பார். கடன் வாங்கிய உயரம், இது ரொம்ப சிந்திக்க வைக்கும் வார்த்தை. அதாவது இன்னொருத்தரோட கட்டுப்பாட்டால நாம நல்லவங்களா நடிக்கிறோமே தவிர உள்ளுக்குள்ள நாம மாறல. அதேதான், தவறுகளிலிருந்து நாமகாவே அடிபட்டு பாடம் கற்று மீண்டு வந்தால் மட்டுமே அது ஒரு உண்மையான நிரந்தரமான மாற்றமா இருக்கும். நாம் விழுந்து அடிபட்டு நாமகாவே எழுந்து நின்றால்தான் அந்த பலம் நம்மோட சொந்த பலமா இருக்கும். அப்போ புத்தர் அவர் விழுற வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்தாரா? எந்த வினாடியில அவரை தலையிட்டார்? அந்த துறவி வீழப்போகும் மிகச்சரியான கடைசி வினாடியில அவர் முழுமையா அந்த பெண்ணிடம் சரணடைய போகும் அந்த தருணத்துல புத்தர் அவரை பார்த்து கத்துறாரு. என்னன்னு கத்துறாரு? ஸ்மிருதியே சம்மாளி அப்படின்னு சொல்றாரு. புத்தர் அவரை பார்த்து பாவி என்றோ துரோகி என்றோ திட்டவில்லை, பைத்தியம் அப்படின்னு சொல்றாரு. பைத்தியம்னா? பைத்தியமே, பல ஜென்மங்களா நீ இப்படிதான் ஆசையில விழுந்திருக்க, திரும்பவும் அதே தப்பு செய்ய போறியா அப்படின்னு ஒரு கருணையோடு எச்சரிக்கிறாரு. ஆஹா, எங்க புத்தரோட உளவியல் ரொம்ப ஆழமானது. ஒருத்தரை பாவி அப்படின்னு சொல்லும்போது அங்க குற்ற உணர்ச்சி வந்துருது, நரகத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற பயம் வந்துருது. அது ஒரு பயமுறுத்தல். ஆனா பைத்தியம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நோயாளிய பார்த்து மருத்துவர் பரிதாபப்படுற மாதிரி, நீ மயக்கத்துல இருக்க, விழிச்சுக்கோ அப்படின்னு கூப்பிடுற குரலா அது இருக்கு. இதுல குற்ற உணர்ச்சிக்கு இடமே இல்ல, குணப்படுத்துற நோக்கம்தான் இருக்கு. இங்கு மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், புத்தர் பயன்படுத்திய அந்த ஸ்மிருதி என்ற வார்த்தையின் ஆழம். சாதாரணமா நம்ம அகராதியில ஸ்மிருதி அப்படின்னா கடந்த காலத்தை ஞாபகம் வச்சுக்கிறது. ஆமா, நினைவு அல்லது மெமரி அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனா புத்தரை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி அப்படிங்கிறது தற்போதைய விழிப்புணர்வு. அதாவது, நான் இப்போது இந்த நொடியில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இதோட விளைவு என்ன அப்படிங்கிற எந்த மயக்கமும் இல்லாத ஒரு முழுமையான பிரக்ஞை. அப்போ பயமுறுத்தி ஒருத்தரை நல்வழிப்படுத்துறது எந்த வகையிலயும் பலன் தராது அப்படிங்கறத இது ரொம்ப அழகா உணர்த்துது. கண்டிப்பா. இத புரிஞ்சுக்க ஓஷோ இஸ்லாமிய பெண் துறவி ராபியாவோட ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்றாரு. ஒரு முறை ராபியா ஒரு கையில எரியும் நெருப்பு பந்தமும் மறு கையில தண்ணீர் நிரம்பிய குடமும் ஏந்திக்கிட்டு நடுத்தெருவுல ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கையில நெருப்பு, இன்னொரு கையில தண்ணீரா? எதுக்கு? மக்கள் அவங்கள பார்த்து, ராபியா என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, எங்க ஓடுற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ராபியா சொன்னாங்க, சொர்க்கத்தின் மேலுள்ள ஆசையாலும் நரகத்தின் மீதான பயத்தாலும் செயல்படுற இந்த மதங்களை நான் அழிக்கப் போறேன். ஓஹோ, என் கையில இருக்கிற நெருப்பால சொர்க்கத்தை கொளுத்து போறேன், இந்த தண்ணீரை கொண்டு நரகத்தை அணைக்கப் போறேன். அப்போதாவது மனிதர்கள் பயம் இல்லாம எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம இறைவனை நேசிப்பார்களான்னு பார்க்கணும்னு சொன்னாங்க. இது செவிப்பறையில அரைகிற மாதிரி ஒரு கதை. நரக பயமும் சுவர்க்க ஆசையும் வியாபாரம்தானே தவிர அது ஆன்மீகமே கிடையாது. ஆசை மனிதனை எப்படி வீழ்த்துதுன்னு பார்த்தோம். ஆனா மனித மனதுக்கு ஆசையை விட பயங்கரமான இன்னொரு ஆயுதம் இருக்கு. அது என்ன? அது பயம். இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இது புத்தருடைய சொந்த மகனான ராகுல் சம்பந்தப்பட்ட கதை. 12 வயதே ஆன ராகுல் புத்தர் வழியில தியானம் செஞ்சு அருகதர் அப்படிங்கிற ஞான நிலைய நெருங்கிக்கிட்டு இருக்காரு. ராகுல் அந்த சின்ன வயசுலயே ரொம்ப தீவிரமா தியானம் செஞ்சார். அந்த நேரத்துல மாறன், அதாவது மனித மனதை மயக்கும் சாத்தான், ஒரு பெரிய யானையோட உருவத்துல வந்து அந்த சிறுவனை பயமுறுத்துறான். எனக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? பொதுவா புராணன் வயலன் முனிவர்கள் தவம் செய்யும்போது சாத்தான் அழகான பெண்கள் அனுப்பி மயக்குவான்னு தான் படிச்சிருக்கோம். ஆனா இங்கே ஒரு 12 வயது சிறுவனை யானையா வந்து பயமுறுத்துறானே. அதுல ஒரு பெரிய உளவியல் இருக்கு. ஆஹா, சாத்தானுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு ஒரு சிறுவனோட பலவீனம் காமம் இல்ல, பயம்தான். மிகச் சரியான கவனிப்பு. சாத்தானுக்கு, அதாவது மனிதனுடைய சபலமான மனதுக்கு யாரை எந்த ஆயுதத்தால வீழ்த்தணும்னு நல்லா தெரியும். இதே ஒரு முதிய வயசு சன்னியாசியா இருந்தா காமத்தை ஆயுதமா பயன்படுத்துவான். முதிய வயசுலயா? ஆமா. ஓஷோ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. வாரணாசியில ஒரு சன்னியாசி ஓஷோ கிட்ட வந்து, எனக்கு 42 வயசாகுது, காம உணர்வு ரொம்ப தொந்தரவு பண்ணுது,
ஆனா நான் என் மனபலத்தால அதை அடக்கி வச்சிருக்கேன். வயசானதும் இது சரியாயிடும் இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஓஷோ என்ன சொன்னாரு? ஓஷோ, அதுக்கு வயசானதும் ஆசை குறையாது, ஆனா அதை அடக்கி வைக்கிற சக்தி உன் உடம்புல இருக்காது. அப்ப நீ இன்னும் பெரிய ஆபத்துல மாட்டிக்குவ அப்படின்னு சொன்னாராம். அவரு சொன்ன மாதிரியே 47 வயசுல அந்த சன்னியாசி வந்து, நீங்க சொன்னதை தான் சரி, இப்ப எனக்கு அடக்கி வைக்கிற சக்தி இல்ல, ஆனா ஆசை அப்படியே இருக்குன்னு அழுதாராம். அப்போ ஆசைகளை வெறும் மனக்கட்டுப்பாட்டால அடக்கி வைக்கிறது எந்த பிரச்சனையும் தீர்க்காது. அது எரிமலைய மூடி வைக்கிற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் வெடிக்கும். கண்டிப்பா அது ஆபத்தானது. ஆசைகளோட சண்டை போடாம விழிப்புணர்வோட அதை கடந்து வர்றதுதான் உண்மையான மாற்றம். இதனால தான் ஓஷோ ஜைன மதத்துக்கும் புத்த மதத்துக்கும் உள்ள ஒரு நுட்பமான வித்தியாசத்தை விளக்குறாரு. ஜைன மதத்துல அரிகந்தர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அரிகந்தர்னா என்ன அர்த்தம்? அதாவது தன்னுடைய சங்கல்பம் அல்லது கடுமையான மன உறுதியால தன் ஆசைகளை, தன் எதிரிகளை போராடி அழிப்பவர். அங்க ஒரு கடுமையான போர் நடக்குது. ஆனா புத்த மதத்துல அருகதர் அப்படிங்கிற நிலைய சொல்றாங்க. அருகதர் அப்படின்னா எந்த போராட்டமும் இல்லையா? ஆமா, அருகதர் அப்படின்னா எந்த போராட்டமும் இல்ல, வெறும் விழிப்புணர்வு மட்டும்தான். இது ஒரு முழுமையான சமர்ப்பணம். இந்த நிலையை அடைய நீங்க இருட்டோட சண்டை போட வேண்டியதில்ல. இருட்டோட சண்டை போடுறது எவ்வளவு முட்டாள்தனமோ, ஆசைகளோட சண்டை போடுறதும் அப்படிதான். அப்புறம் என்னதான் செய்யணும்? நீங்க ஒரு சின்ன விளக்கை ஏத்துனா போதும், இருட்டு தானா மறைஞ்சிடும். விழிப்புணர்வு அப்படிங்கிற வெளிச்சம் வந்த உடனே எதிரிகள் தானாகவே உதிர்ந்து விடுகிறார்கள். இருட்டோட சண்டை போடுறது முட்டாள்தனம், விளக்கை ஏத்துறதுதான் ஞானம். இது மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதியிற ஒரு உருவகம். சரி, உள்ள இருக்கிற எதிரிகளை ஜெயிச்சாச்சு. ஆனா அந்த சமூகத்தோட எதிர்பார்ப்புகளை என்ன பண்றது? சமூகத்தோட எதிர்பார்ப்புகளா? ஆமா, புத்தர் ஞானம் அடைஞ்சு பிறகு நடந்த ஒரு சம்பவம் இதுக்கான பதிலு நமக்கு தருது. புத்தர் ஞானம் பெற்ற பிறகு ஒரு துறவிய சந்திக்கிறாரு. அந்த துறவி புத்தரை பார்த்து, உங்கள் குரு யார், உங்கள் மதம் எது, உங்கள் இலக்கு என்ன அப்படின்னு வரிசையா கேள்விகளை கேட்கிறாரு. அதுக்கு புத்தர் என்ன பதில் சொன்னார்? புத்தர் ரொம்ப இயல்பா, எனக்கு குருவில்ல, எனக்கு இலக்கும் இல்ல, எனக்கு எந்த மதமும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இலக்கில்லாத ஒரு பயணம் எப்படி சாத்தியம்? இத நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தால் இதோட பின்னணி நமக்கு புரியும். புத்தர் ஞானம் பெறுவதற்கு முன்னாடி 6 வருடங்கள் கடுமையா உடலை வருத்தி தவம் செய்தார். ஆமா, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு அரிசி மட்டும் சாப்பிட்ட தவம் பண்ணாருன்னு படிச்சிருக்கேன். அதேதான், உடம்பு வெறும் எலும்பும் தோலுமா ஆகிற அளவுக்கு தன்னை வருத்திக்கிட்டாரு. அப்போ அவரை பின்பற்றி 5 சீடர்கள் இருந்தாங்க. அவங்க புத்தரை ஒரு பெரிய தெய்வமா நினைச்சாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இந்த உடலை வருத்துறது எந்த வகையிலையும் ஞானத்தை தராது, அது ஒரு முட்டாள்தனம்னு உணர்ந்து புத்தர் அந்த கடுமையான தவத்தை நிறுத்திட்டு சாதாரணமா சாப்பிட ஆரம்பிச்சாரு. உடனே அந்த 5 சீடர்களும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? சந்தோஷப்பட்டாங்களா? இல்ல, புத்தர் கெட்டு போயிட்டாரு, அவரு தம் பாதையிலிருந்து விலகிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை விட்டு விலகிட்டாங்க. இது நம்ம சமூகத்துல காலங்காலமா நடக்கிற ஒரு உளவியல் நோய். மனிதர்களுக்குள்ள எப்போதுமே அடுத்தவர் துன்பப்படுவதை பார்த்து ரசிக்கிற அல்லது தன்னைத்தானே வதைத்துக் கொள்வதில் ஒரு சுகம் காண்பது போன்ற ஒரு வக்கரமான மனநிலை இருக்கு. அதாவது ஒரு மெசச்சிசம். ஆமா, ரோட்ல 2 பேரு பயங்கரமா ரத்தம் சிந்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பெரிய கூட்டம் கூடி வேடிக்கை பார்க்கும். ஆனா திடீர்னு அவங்க 2 பேரும் சமாதானமாகி கை குலுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டா வேடிக்கை பார்த்த கூட்டத்துக்கு பயங்கர ஏமாற்றமா இருக்கும். ஒண்ணுமே நடக்கலையேன்னு முணுமுணுத்துக்கிட்டே கலைஞ்சு போவாங்க. கரெக்ட். இது ரொம்ப யதார்த்தமான ஒரு உதாரணம். ஒரு சந்நியாசி முள்ளு மேல படுத்திருந்தாலோ, பல நாட்கள் பட்டினி கிடந்தாலோ, அவரை பெரிய மகான் அப்படின்னு கொண்டாடுற நம்ம சமூகம், அவர் எந்த வலியும் இல்லாம சந்தோஷமா இயல்பா வாழ்ந்தா ஏத்துக்க மாட்டேங்குது. ரொம்ப துல்லியமா சொன்னீங்க. பிறர் படும் துன்பத்தை ரசிப்பது மனித மனதின் இருண்ட பக்கம். அந்த 5 சீடர்களும் புத்தர் தன்னைத்தானே துன்புறுத்திக்கிட்டதை ரசிச்சாங்க. அவர் அமைதியா எந்த துன்பமும் இல்லாம மரத்தடியில உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு அது ஏமாற்றமாயிடுச்சு. ஆனா உண்மை என்ன? உண்மை என்னன்னா, புத்தர் எப்போது அனைத்தையும் துறந்தாரோ, அதாவது எனக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த இறுதியான ஆசையையும் சேர்த்து எப்போ அவர் துறந்தாரோ, எப்போ அவருக்கு எந்த இலக்கும் இல்லாம போச்சோ, அப்போதான் அவருக்கு ஞானம் கிட்டியது. ஆஹா, ஞானம் வேணுங்கிற ஆசையை கூட அவர் விட்டுட்டாரா? ஆமா, நான் ஆசையிலிருந்து மட்டும் விடுபடவில்லை, ஆசையை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்தும் விடுபட்டு விட்டேன் அப்படிங்கிற புத்தரின் வார்த்தைகள் சாதாரணமானவை அல்ல. ஆசையை விடணும்னு நினைக்கிறது கூட ஒரு ஆசைதான், அதையும் அவர் விட்டுட்டார். ஞானத்தை நோக்கிய தேடலே ஞானத்துக்கு தடையா இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய விழிப்புணர்வு தான்.
ஆசைய விடுறது, பயத்த கடக்கிறது, இலக்குகளை துறக்கிறது, இது எல்லாமே ஒரு மனிதனை ஒரு வெறுமைக்கு கொண்டு போகுது. அப்போ இறுதியான உண்மைதான் என்ன? தேவர்கள் கூட இதே கேள்வியை தான் கேட்டாங்க. அப்படியா? ஆமா, தேவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்திரன் கிட்ட ஒரு கேள்வியை கேட்கறாங்க. சிறந்த தானம் எது, சிறந்த சுவை எது, சிறந்த காதல் எது அப்படின்னு. இந்திரனுக்கு பதில் தெரியல. எல்லாரும் நேரா புத்தர்கிட்ட வராங்க. புத்தர் என்ன சொன்னார்? அவர் ரொம்ப எளிமையா, தம்மத்தின் தானம், தம்மத்தின் சுவை, தம்மத்தின் மீதான காதலே சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. எனவே இதன் முழு அர்த்தம் என்ன? இங்கே தம்மம்னு அவர் எதை சொல்றாரு? இத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். தம்மம் அப்படிங்கிறது புவியீர்ப்பு விசை மாதிரி. நீங்க அதை நம்பினாலும் சரி, நம்பாட்டியும் சரி, அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை விதி. ஓ, இயற்கையோட விதி மாதிரி. ஆமா, தம்மம்னா பிரபஞ்சத்தின் உண்மையான இயல்பு அல்லது ஒரு ஆன்மாவின் தூய்மையான விழிப்புணர்வு. ஓஷோ இத மனிதத் தேவைகளோட ஒரு படிநிலை வளர்ச்சியை ரொம்ப அழகா விளக்குறாரு. ஒரு மனிதனுக்கு முதல்ல உடலோட தேவைகள் பூர்த்தியாகணும். கண்டிப்பா. பசி எடுத்தா வேற எதுவும் ஓடாது. அதேதான், பல நாட்களா பசியோட இருக்கிறவனுக்கு போய் பீத்தோவனோட இசையை கேட்டா புரியாது. காளிதாசனின் கவிதைகளை படிச்சா ரசிக்க முடியாது. அவனுக்கு தேவை ஒரு துண்டு ரொட்டி. உடல் பசி தீர்ந்த பிறகுதான் மனிதனுக்கு மனதின் பசி ஆரம்பிக்கும். கரெக்ட். அப்போதான் அவனுக்கு கலை, இலக்கியம், இசை இதெல்லாம் தேவைப்படும். அப்போ ஒரு மனிதனுக்கு உடலோட தேவைகளும் கிடைச்சிருச்சு, மனசுக்கு தேவையான கலை, சந்தோஷம் எல்லாமே கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அங்கதான் மனிதன் தன் ஆழமான தேடலுக்கு வரான். உடல் திருப்தி அடைஞ்சாச்சு, மனசும் திருப்தி அடைஞ்சாச்சு. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்னு குறைஞ்சுகிட்டே இருக்கே, ஒரு வெற்றிடம் தெரியுதே, அது என்ன அப்படிங்கிற தேடல் வரும்போதுதான் ஆன்மாவின் தேவையான தம்மம் பிறக்குது. ஓஹோ, தேவர்களுக்கும் இதே நிலைமைதானா? ஆமா, சொர்க்கத்துல இருக்கிற தேவர்களுக்கு உடலோட தேவைகளும் மனதோட தேவைகளும் முழுமையா பூர்த்தி ஆயிடுச்சு. அவங்களுக்கு எந்த குறையும் இல்ல. அதனாலதான் அவங்க தம்மத்தை பற்றி, அந்த இறுதியான உண்மையை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தம்மத்தின் சுவை மட்டும்தான் நிரந்தரமானதுன்னு சொல்றாங்க இல்லையா? கண்டிப்பா. உலகத்துல நீங்க எதை தானமா கொடுத்தாலும் அது தீர்ந்து போகும். ஆனா உங்க விழிப்புணர்வை, தம்மத்தை நீங்க தானமா கொடுத்தா அது பெருகிக்கிட்டே இருக்கும். மற்ற சுவைகள், மற்ற காதல்கள் எல்லாமே கொஞ்ச நேரத்துல சலித்து விடும். இது நம்மள ஒரு பெரிய அகத்தாய்வுக்கு கொண்டு போகுது. ஓஷோவினுடைய இந்த 107வது சொற்பொழிவு வெறும் புத்தரின் கதைகள் இல்ல. அது நம்ம மனசின் இருண்ட மூலைகளை சுத்தம் செய்யும் ஒரு விளக்கு. ஆமா, இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒரு விழிப்புணர்வு. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான நேரம் இது. நாம எல்லாரும் தினமும் உடலோட தேவைகள், மனதோட தேவைகள்னு எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பணம், பதவி, உறவுகள்னு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். ஆனா உங்கள் உள்ளே இருக்கும் ஆத்மாவின் பசியை நீங்கள் எப்போது கடைசியாக கவனித்தீர்கள்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒருவேளை நீங்கள் இப்போது தேடி அலையும் உலகத்து ஆசைகள் அனைத்தும் உங்களுக்குள் இருக்கும் அந்த நிரந்தரமான தம்மத்தை கண்டடைவதற்கான வெறும் படிக்கட்டுகள் தானோ? சிந்தித்துப் பாருங்கள். இந்த ஆழமான தேடல் இதோடு முடிவடையவில்லை. ஆனால் இன்றைய நமது பயணம் ஒரு நிறைவுக்கு வந்திருக்கிறது. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.